இது ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவங்க சரண்டரான குரூப், அது அவங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல வேகமா சரண்டரான குரூப் எப்படி தப்பியோட முயற்சிப்பான்? இது ஒரு லாஜிக்கலான கேள்வி. காணாமல் போன ஒருத்தனை சுத்தி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் இந்திய அளவில். இந்தியாவில் முதலா இதாத்தான் இருக்கும், சரண்டரான ஒருத்தரை என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது, காலையில வெப்பன் டம்ப், வெப்பன் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க கண்டுபிடிக்க போனோம், அங்க துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு? இரண்டாவது. மூன்றாவது, அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன? நாங்கள் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சட்டம் ஒழுங்குல சமரசம் இல்லாத ஒரு கட்சி. இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் காலங்காலத்துல நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா, இல்ல இதையும் திருவேங்கடம் இறந்துட்டாரு, ரைட், ஓகே, இப்ப திருவேங்கடம் சொல்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, அதை வச்சு கேஸ் முடிய